மேகமலை ரகசியம். மேகமலைக்கு செல்லணும் அப்படின்னா தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருந்து காலை மாலை 2 நேரங்களிலும் பேருந்து வசதி இருக்குங்க. சொந்த வாகனத்துல போறவங்க மேகமலை அடிவார பகுதியான தென்பழஞ்சியில் அமைந்துள்ள வனத்துறையின் சோதனை சாவடியை கடந்துதான் செல்லணும். வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால காலை 6 மணிக்கு மேலையும் மற்றும் மாலை 6 மணிக்குள்ளாரையும் சோதனை சாவடிகளை நம்ம கடந்து போகணும். இந்த சோதனை சாவடியில உள்ள அதிகாரிகள் நம்மள சோதனை செஞ்சுட்டு அங்க ஒரு என்ட்ரியும் வாங்கிட்டு நம்மள மேல போறதுக்கு அனுமதிப்பாங்க. சரி, இப்ப ரகசிய மேட்டருக்கு வருவோம். மேகமலை ரகசியம் அப்படின்னா அந்த ஊரே ஒரு பெரிய சொர்க்கம். அதாங்க அந்த ரகசியமும். இந்த ரகசியத்தை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேகமலையில் யானைகள் சுற்றி திரும்புவது வாடிக்கை. தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே உலா வரும் யானைகளை மேகமலைக்கு செல்லும் அனைவரும் பார்த்து ரசிப்பாங்க. மேகமலை சுத்தி 5 டேம் இருக்கு. அதுல ஊருக்குள்ள இருக்கிற ஹைவேஸ் மேலணை, அதோட வியூ வேற லெவல்ல இருக்குங்க. அதை தாண்டி கொஞ்ச தூரம் போனா ஒரு பெரிய பாலம் வரும். அந்த பாலத்தை தாண்டி போனா டீ எஸ்டேட்டோட லைன் வீடுகள் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்தாலே நமக்கு ரெஃப்ரெஷிங்கா பாசிட்டிவா இருக்குங்க. துல்கர் சல்மான் திரையுலகிற்கு வந்து 13 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு காந்தா படத்தின் முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தின் போஸ்டரை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள நடிகர் துல்கர் சல்மான், இதனுடன் இந்த மாதிரி காலத்தால் அழியாத கதைகள், நான் காலத்தால் அழியாத கதாபாத்திரத்துல நடிக்கிறேன். தன்னுடைய 13வது ஆண்டு திரைப்பயணத்துல கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் கூறுகையில், நடிகர் துல்கர் சல்மானின் 13 வருட சினிமா பயணத்தை பெருமைப்படுத்தும் வகையில காந்தா படத்தின் முதல் பார்வையை ரசிகர்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திரைப்படம் துல்கரின் சினிமா வாழ்க்கையை போலவே பல பரிணாமம், சவால் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் பிரதிபலிப்பாக அமையும். இது நிச்சயம் அவருக்கான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.